மனுஷன் தெய்வம். விஜயகாந்த் வந்து சாதாரண சொல்லக்கூடாது. ஏய் போய் முதல்ல உட்கார்றேன் அப்படின்னு எங்கே நல்லி நல்லி உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி வச்சுக்கோங்க. எப்போ சொன்னீங்க? நீ வர்றன்னு அங்கே போய் பார்த்தா குண்டானில் இருக்கும் நல்லி. ஆமாங்க 5 கிலோ. நான் 5 கிலோ சாப்பிடுவேன் இப்போ நல்லி. அப்படியே சின்ன சின்ன ஸ்டண்ட் கதைகளே வந்து ரொம்ப பைக்லலாம் வந்து அந்த டைம்ல பயப்பட மாட்டேன். நான் எதுவும் பயப்பட மாட்டேன். விஜயகாந்த் சாருக்கு அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரே சொல்லுவார், உன்னோட மனுஷன் உன்னோட அங்கது குதிக்கிறது காலு ஒடிச்சிட போறடாடே அப்படின்னு. ஆனஸ்ராஜ் படம் பண்ணும் போதெல்லாம் என்ன ஒவ்வொரு ஷாட்டை வந்து கட்டி பிடிச்சிப்பாரு. ஒரு ஷாட் ரோப் இல்லாம என்னை நம்பி அவர் மேல ஆமா பேக் ஃபிளிப் ஷாட்டுன்னுவாங்க. அந்த பேக் ஃபிளிப் ஷாட் வந்து வித்தவுட் ரோப்ல என்னை நம்பி நான் பிடிச்சி தூக்கும்போது கரெக்டாக ரொட்டேட் பண்ணி வந்து நின்னார் ஆனஸ்ராஜ். அந்த ஷாட்டை பார்த்தாலே தெரியும். இத்தனைக்கே விஜயகாந்த் சாருக்கு ஜிம்னாஸ்டிக் தெரியாது. ஆனால் பொன்னம்பலத்தை நம்பி செய்கிறாங்க. என்ன செய்வாங்க? ஆஃபீஸ் போனால் நானே போய் நிற்பேன். என்னப்பா தலைவர் அந்த படம் ஏய் போய் முதல்ல உட்கார்றேன் அப்படின்னு எங்கே நல்லி நல்லி உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி வச்சுக்கோங்க. எப்போ சொன்னீங்க? நீ வர்றன்னு அங்கே போய் பார்த்தா குண்டானில் இருக்கும் நல்லி. ஆமாங்க 5 கிலோ. நான் 5 கிலோ சாப்பிடுவேன் இப்போ நல்லி. அப்படியே அவர் பக்கத்தில் உட்காந்து அவர் அவருடைய நண்பர் இருக்கார் இல்லையா ராவுதர், ராவுதரும் அதே மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான மனிதன், ஒரு உதவக்கூடிய ஒரு மனிதன். மனுஷன் தெய்வம். விஜயகாந்த் வந்து சாதாரண சொல்லக்கூடாது. நான் எங்கள் வீட்டில் கூட விஜயகாந்த் ஃபோட்டோ ஒரு ஆள் தான் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன் வீட்டில். வேறு யார் ஃபோட்டோவும் கிடையாது. எனக்கு ஒரு 6 மந்த் மிஸ்டர் சரத்குமார் சார் தான் எனக்கு வாடகை கூட கொடுத்தாரு ஆரம்பத்தில். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃபுல் வாஷ் அவுட் ஆகிட்டேன். மிஸ்டர் சரத்குமார் தான் இப்போ எனக்கு வந்து டோட்டலாக எனக்கு அண்டர்டேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்னை வரைக்கும். இப்போ நான் வந்து அண்டர்டேக் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹார்ட் அட்டாக் வந்த உடனே முதல்ல நான் அவருக்கு ஒரு ஃபோன் அடித்தேன். இம்மீடியட்டாக எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். இந்த கை ஆப்ரேஷன் கூட அவர் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணார். சரத்குமார் சார் எனக்கு ஃபஸ்ட் அண்டர்டேக் பண்ண உடனே அடுத்து தனுஷ் கில்லி. அவர் தனுஷ் உண்மையிலே என்னோட மானத்தை காப்பாற்றின ஒரு பெரிய மனுஷன். நான் இது வரைக்கும் அவருக்கு ஒரு தனித்துவமாக வச்சு ஒரு இடத்துல அவரை பற்றி சொல்லணும்னு நினச்சிருந்தேன். உண்மையில் மகான் அவங்கெல்லாம். ஏன்னு சொன்னால் நான் கும்பிடுற கடவுளுக்கு கரெக்டாக நான் வந்து மைண்டில் அப்படி அப்சர்வேஷன் பண்ணவன டக்குன்னு கால் பண்ணி எனக்கு உதவின மனிதர்கள். அவர் மெகாஸ்டாரு எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. நான் நேபாளில் ஷூட்டிங்கில் இருக்க பண்ணப்போ நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கேன்னு கேட்டார். நான் ரெட் ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. வெரி குட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 lakhs அனுப்பிட்டார். எட்ஜா மூமெண்ட்டில் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்றார். அவரே சிரஞ்சீவி சாரே நான் வந்து அவருக்கு பர்த்டே விஷ் பண்ணேன். உடனே அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, ஹாப்பி பர்த்டே அண்ணா, என்றும் சிரஞ்சீவி பவா, ஜெய் ஸ்ரீராம் அனுப்புனேன். அதுக்கு மனுஷன் தமிழில் அனுப்பியிருக்கார். மிக்க மகிழ்ச்சி. அன்பு பொன்னம்பலம், நன்றி. அவ்வா தமிழ்ல. இதுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம அடுத்தவங்க மேல உயிரா வச்சிருக்கோம் தெரியுமா, அது வந்து வெளிப்படுத்திடணும்.